மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் வசித்து வரும் பகுதியில் மின்சாரம் மற்றும் குடிநீர் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மனுக்களை அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மேட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அறுபடை முருக பக்தர்கள் சார்பில் 28ஆம் ஆண்டு புனித யாத்திரை பயணத்தை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 1001 பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வருகை தந்தனர். முன்னதாக இந்த பால்குடம் ஊர்வலம் நிகழ்ச்சியினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அணையில் இருந்து விவசாய நிலங்களுக்கு கார்பருவ சாகுபடிக்காகவும் விவசாய தேவைகளுக்காக மாவட்ட ஆட்சியர் மரு சுகுமார் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மணிமுத்தாறு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சிறுமுகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமாகின. இதனால் மிகுந்த கவலை அடைந்துள்ள விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் பழனியில் மர்ம நபர் ஒருவர் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து திருடனை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் அதில் பயணம் செய்த பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தமிழக போக்குவரத்து துறை நிர்வாகம் முறையாக அரசு பேருந்துகளை பராமரிக்காததால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் மே தின பொதுக்கூட்டம் சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வேளச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MK அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக ஆட்டோ, தள்ளுவண்டி, தையல் மிஷின் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பைட்டிங் ஸ்டார் கூடை பந்தாட்ட கழகத்தின் சார்பாக அகில இந்திய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கூடை பந்தாட்ட போட்டி அறந்தாங்கி அரசு மாதிரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூடை பந்தாட்ட போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், கோராக்பூர் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான கூடை பந்தாட்ட வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் ஆழ்வார் திருநகரி தடுப்பணை அருகே 2023ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தால் உடைப்பு ஏற்பட்டு சீரமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் மீண்டும் மழை வெள்ளம் ஏற்பட்டால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் உள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கீழ் அழகிய நல்லூர் விளக்கில் விருதுநகர் செல்லும் சாலையில் பெண் புள்ளிமான் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தது. தொடர்ந்து தகவலின்படி அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் மானின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.